மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பலரும் ஜாலி, இனி நமக்கு நிறைய லீவு கிடைக்கும்னு நிச்சயமா உற்சாகம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா அதே நேரம் பெரியவங்க மத்தியில உசிறு பயத்தை விதைச்சிருக்கு இந்த சம்பவங்கள். நல்லா மழை பெய்யணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட காலமெல்லாம் மாறி இப்பெல்லாம் மழை பெஞ்சாலே சென்னை வாசிகள் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம சீக்கிரமே இந்த மழை நிக்கட்டும்னு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மக்களோட இந்த மனநிலைக்கு காரணம், லேசா மழை ஸ்டார்ட் ஆகும் போதே மின்சாரம் துண்டிக்கப்படுறது, வீட்டுக்குள்ள வெள்ள நீர் விசிட் பண்றது, சாலையில படகு சவாரி போறதுன்னு ஒவ்வொரு மழை காலத்திலேயும் டேஜாவு எஃபெக்ட்ல மாட்டிக்கிட்ட மாதிரியே இதே இன்னல்களை தான் அனுபவிக்க நேரிடுது. என்னதான் தலைநகரை டெவலப் பண்றதுக்கு ஸ்மார்ட் சிட்டி, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ன்னு சென்ட்ரலும் ஸ்டேட்டும் பல மாஸ்டர் பிளான்களை போட்டாலும் மழை காலத்துல அதோட சைடு எஃபெக்ட்ஸ் மக்களை ரொம்பவே சோதிச்சு பாக்குது என்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரே ஒரு நாள் பெஞ்ச மழையில தலைநகர் சென்னையில மட்டும் மின்சாரம் தாக்கி 2 பேர் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேரோடு சாஞ்சு விழுந்த ராட்சத மரம், அந்தரத்துல தொங்கிய பேருந்துன்னு இன்றைய ஹெட்லைன்ஸே மழைய நினைச்சு மக்களோட மனச ரணமாக்குது. சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவங்க 30 வயதான வரலட்சுமி. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சனிக்கிழமை பொழுது விடியறதுக்கு முன்னாடியே வழக்கம் போல யூனிஃபார்ம்ல டியூட்டிக்கு கிளம்பியிருக்காங்க வரலட்சுமி. அப்போ அவரோட பகுதியில தேங்கி இருந்த மழை நீர்ல கால் வச்சப்போ எதிர்பாராத விதமா மின்சாரம் தாக்கி வரலட்சுமி சம்பவ இடத்திலேயே துடிச்சு பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. சாலை முழுவதும் தேங்கி இருந்த மழை நீர்ல மிதந்த வரலட்சுமியோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. சென்னையில இது முதல் இன்சிடென்ட் இல்ல. மின்சாரம் தாக்கி 24 மணி நேரத்துக்குள்ள நடந்த 2வது உயிர் பலி இது. கண்ணகி நகருக்கு பக்கத்திலேயே உள்ள ஈஞ்சம்பாக்கம் பிள்ளையார் கோவில் தெருவுல நடந்த மற்றொரு சம்பவமும் நம்மள அதிர்ச்சியடைய வைக்குது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவர் 57 வயதான சாமுவேல். சம்பவம் நடந்த போது வீட்ல இருந்து கேஷுவலா வெளியே போக நினைச்சு தேங்கி இருந்த மழை நீர்ல கால வச்சிருக்காரு. அடுத்த நொடி சாமுவேலோட உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ஞ்சு அவரும் சம்பவ இடத்திலேயே துடிச்சு பரிதாபமா இறந்து போயிருக்காரு. 24 மணி நேரத்துக்குள்ள 2 உயிர் பலியானு கடுப்பான கண்ணகி நகரை சேர்ந்த மக்கள் தங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு போராட்டத்துல ஈடுபட முயன்றிருக்காங்க. ஒரு தீவன் கூட உயிர் போகல. நாங்க அங்க இருந்து அந்த குப்பை தட்டுல இருந்து கண்டு சாக்கி ஒரு உயிர் அப்படியே மனமாத்துக்கு 2 உயிர் போயிட்டு இருக்குது. நியாயமா? இது எந்த ஒரு நியாயம்? இந்த சூழல தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரலட்சுமியோட குடும்பத்தினரை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னதோடு நிவாரண நிதியா ரூபாய் 20 லட்சத்தையும் வழங்கியிருக்காரு. வேலைக்கு செல்வதற்காக அவர் போன போது வழியில் இருந்த ஏற்கனவே பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட ஒரு பள்ளத்தில் தேங்கி இருந்த நீரில் மின்கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நீரில் கால் வைத்த போது அவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இன்றைக்கு உயிரிழந்த நிலையில் அங்கே பிரேத உடற்கூறாய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு உடனடியாக உதவிட வேண்டும் என்கின்ற வகையில் உத்தரவிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் ரூபாய் 10 லட்சமும், இந்த தூய்மை பணியை மேற்கொள்ளுகிற ஒப்பந்தக்காரர்களான உன்வாசர் அந்த அமைப்பின் சார்பில் 10 லட்சமும் ஆக 20 லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணமாக வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு 20 லட்சம் ரூபாயை மறைந்த மரியாதைக்குரிய சகோதரி வரலட்சுமியின் கணவர் திரு ஜி ரவி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.
இது ஒருபுறம் இருக்க, சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி அருகே உள்ள ஸ்டெர்லிங் சாலையில கனமழையின் காரணமா ராட்சத மரம் வேரோடு சாஞ்சி விழுந்திருக்கு. சம்பவம் நடந்தது அதிகாலை நேரமா இருந்த காரணத்தால பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு இருக்கிறதா அப்பகுதி வாசிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதுபோல ஆபத்தான நிலையில உள்ள மரங்களையும் மின்சார கம்பங்களையும் கணக்கெடுத்து சென்னை மாநகராட்சியும் மின்சார வாரியமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.